ஃபைனலி ஒரு 5 மாசமா வந்து ஒரு விஷயத்த பத்தி நம்ம கவர் பண்ணியிருந்தோம். சஞ்சு சாம்சன் ட்ரேட் நியூஸ். ஸோ இப்போ அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால சஞ்சு சாம்சன் எந்த டீமை ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே டீட்டெயில்டா வந்து பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நிறைய விஷயங்களை பத்தி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால வீடியோவுக்கு மறக்காம லைக் தெரியுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நேற்றுக்கு வீடியோவில் தான் ஐபிஎல் பிக்கெஸ்ட் ட்ரேட் ஸ்வாப்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் இல்லையா? இப்போ என்னடானா வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட லேட்டஸ்ட் ஆர்டிகல் படி இந்த வருஷத்தோட முதல் ட்ரேடு, அதுவும் பிக்கெஸ்ட் ட்ரேடு. ஸோ சஞ்சு சாம்சன் இஸ் கோயிங் டு பிளே ஃபார் டிசி இன் ஐபிஎல் 2026. டிசி சஞ்சு சாம்சனை அவங்கள செட்டப்பில் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கீனாக தான் இருந்தாங்க. நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜேர்னலிஸ்ட் கௌரவ் குப்தா கூட இது ரொம்ப முன்னாடியே வந்து ட்விட்டரில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இன் ரிட்டன் டிசி வந்து யார் ஆர்ஆர் கிட்ட கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து டவுட்டாக இருந்துச்சு. இப்போ அதுவுமே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கன் மிடில் ஆர்டர் பேட்டர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தான் ஆர்ஆருக்கு போக போறாரு. டிசி தான் சஞ்சு சாம்சனை கொண்டு வரதுல ரொம்ப கீனாக இருந்தாலுமே அவங்கள கோர் பிளேஸை ட்ரேட் பண்றதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கு. நேற்றுக்கு எப்படி ஜான்ஸ் ப்ரோ வந்து ஐபிஎல் பிக்கெஸ்ட் ட்ரேட் ஸ்வாப் நடக்க போறதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரோ, இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு யங் டேலண்ட்டுமே வந்து ஆர்ஆருக்கு போக போறாருப்பா இந்த ட்ரேடிங் டீல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. விச் மீன்ஸ் ஆர்ஆர்லேருந்து சஞ்சு சாம்சன் மட்டும் தான் டிசிக்கு போக போறாரு. ஆனால் டிசி வந்து இன் ரிட்டன் 2 பிளேயர்ஸ் வந்து ஆர்ஆருக்கு கொடுக்க போறாங்க இந்த ட்ரேட் ஸ்வாப்ல. ஸோ ஒன்று வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்னு, இன்னொன்று மோஸ்ட்லி வந்து சமீர் ரிஸ்வியா இருக்கலாம். பட் இதில் என்ன குழப்பம் இருக்குன்னா சஞ்சு சாம்சனோட வேல்யூ 18 crores. ஆனால் டிசி கொடுக்க போகிற 2 பிளேஸோட வேல்யூ சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு 11 crores வராது. ஸோ மீதி இருக்கிற இந்த 7 crores டிசி என்ன வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஸ்டில் நாட் கன்ஃபர்ம்ட். மோஸ்ட்லி கேஷாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். இந்த ட்ரேட் டீல் மூலமா 2 டீம்ஸுமே வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஒரு வின் வின் சிச்சுவேஷன் தான் வந்து கிரியேட் ஆகிருக்கு. பிகாஸ் கேஎல்ராலுமே வந்து ட்ரேட் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. ஒரு 70 to 80% கன்ஃபர்ம்டுனே வந்து சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன். இஃப் கேஎல்ராலுக்கு எந்த ஒரு டீலுமே ஃபைனலைஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சஞ்சு சாம்சன் அண்ட் கேஎல் ராகுல் 2 பிக் சூப்பர் ஸ்டார்ஸ் பிளேயிங் ஃபார் த சேம் டீம். ஜஸ்ட் இமேஜின் வேற மாதிரி இருக்கும். ஸோ அது நடக்கிறதுக்கான சான்சஸ் ஹையாக தான் இருக்கு. கேஎல் ராகுலுக்கு ட்ரேட் ஃபைனலைஸ் ஆகலைன்னா அவர் ஆக்ஷனுக்கு போயிடுவார் அப்படிங்கிற செய்திலாம் நம்பவே வேணாம். பிகாஸ் கேஎல் ராகுல் டிசிலேருந்து லீவ் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசனே கேப்டன்சி தான். ஐ ரியலி டோன்ட் நோ வை அக்ஷர் பட்டேல் இஸ் பீங் ப்ரொமோட்டட் அஸ் டிசி கேப்டன். லாஸ்ட் இயர் கேஎல் ராகுல் சூப்பராக வந்து மிடில் ஆர்டரில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் அவர் சரியா ப்ளே பண்ணாமல் வந்து கேப்டன்சி கேட்கறாருன்னா அப்போ ஒரு நியாயம் இருக்கு. பட் ஆஃப்டர் பிளேயிங் வெரி வெல் கேப்டன்சி ரோல கண்டிப்பாக கேஎல் ராகுலுக்கு ஆஃபர் பண்றதுல தப்பே கிடையாது. பட் டிசி அதை பண்ண போறது கிடையாதுன்றதுனால டிசியை விட்டு கேஎல் ராகுல் லீவ் ஆக போறார் அப்படிங்கிற செய்திகள் வருது. ஹி இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஜாயின் கேகேஆர். விபுல் கஷ்யப் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ட்விட்டர்ல. ஸோ கேஎல் ராகுல் வந்து கேகேஆரோட கேப்டனா வந்து நெக்ஸ்ட் சீசன்ல பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் 2 டீம்ஸ்க்குமே இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். இப்போ டிசி சஞ்சு சாம்சனை ஜாயின் பண்ணியிருக்கிறத பத்தி பேசியிருப்போம். ஸோ ஒரு டாப் இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்டர் வந்து இப்போ டிசியை ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனால் ஆர்ஆருக்கு வந்து இப்போ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை கொடுத்துருக்காங்களேப்பா. ப்ராக்டிகலா யோசிச்சு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் வந்து இங்க டிசியை ஜாயின் பண்றாருன்னா அப்போ டிசிலேருந்து கேஎல் ராகுல் தானே ஆர்ஆருக்கு போயிருக்கணும். ஆனால் ஏன் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் போறாரு? ஆர்ஆர் இந்த ட்ரேட் டீல வந்து சொதப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ட்விட்டர்ல பார்க்க முடிஞ்சது. ஆர்ஆர் நீட் சம்ஒன் லைக் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். அவங்களுக்கு ஃபினிஷர்ஸ் எவ்வளவு லேக்கிங்கா இருந்துச்சு அப்படிங்கிறது லாஸ்ட் சீசன் பார்த்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு ப்ரூவன் ஃபினிஷர் இல்லாததுனால நிறைய க்ளோஸ் மேட்சஸ் ஆர்ஆர் லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்ஆர் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை சைன் பண்ணது அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி. அது கூட சேர்ந்து ஒரு யங் டேலண்ட்டுமே வந்து ஆர்ஆருக்கு போக போறதுனால ஆர்ஆர் வந்து ஒரே கலர்ல 2 மாங்காவை பார்த்துட்டாங்க. ஓவர் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆர்ஆர் நிறைய டீம்ஸோட டிஸ்கஷன்ஸ்ல இருந்திருக்காங்க. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா சிஎஸ்கேயுமே வந்து ரவீந்திர ஜடேஜாக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் இனிஷியல் இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறமாவே டீல் வந்து மெட்டீரியலைஸ் ஆகல போல. ஆர்ஆர் வந்து சிஎஸ்கே அப்ரோச் பண்ணதுக்கான ரீசன் வந்து ரவீந்திர ஜடேஜான்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து ரூமர்ஸ் படி சிவம் டுபேயுமே வந்து இந்த ட்ரேட்ல இன்வால்வ் ஆக போறார் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுகள் இருந்துச்சு. சிவம் டுபேயுமே வந்து கேட்டு பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுக்குமே சிஎஸ்கே ஒத்து போயிருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த டீல் வந்து ஃபைனலைஸ் ஆகல. டிசி ரொம்ப கிளவரா தான் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு பெஞ்சில் வந்து டானவன் ஃபெரரா இருக்காரு. இப்போ அழகா அவரை நீங்க 11ல இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா 100% டானவன் ஃபெரரா இஸ் ஸ்டேயிங் பேக் வித் டெல்லி கேபிட்டல்ஸ். அவர் வந்து சிஎஸ்கேக்கு வர போறார் அப்படிங்கிற ரூமர்ஸை பிலீவ் பண்ண வேணாம். கேஎல் ராகுலோட விஷயத்துக்கு வந்தோம்னா கேகேஆர் இன்னுமே வந்து கேஎல் ராகுல டீமுக்குள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். தே ஆர் வெரி டெஸ்பரேட் டு ஹேவ் அ கேப்டன் அண்ட் அ டாப் ஆர்டர் பேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஎல் ராகுல் பெர்ஃபெக்டாக வந்து எல்லா பாக்ஸஸையும் டிக் பண்றாரு. அண்ட் கேஎல் ராகுலுக்கும் அபிஷேக் நாயருக்கும் இருக்கிற கனெக்ஷனுமே வந்து நம்ம எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். அதனால வந்து இந்த ட்ரேட் மோஸ்ட் லைக்லி வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபீல் பண்றாங்க. தி ஒன்லி क्वेश्चन இஸ் யாரை கேகேஆர் வந்து ட்ரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. டிசியை எக்ஸைட் பண்றதுமா கேகேஆர் கிட்ட எந்த ஒரு ட்ரேடபிள் அசெட்டுமே இல்லாததுனால தான் இப்போ வரைக்கும் இந்த ட்ரேட் வந்து ஃபைனலைஸ் ஆகல. ஸ்ட்ராங்கான ரூமர்ஸ் படி பார்த்தோம்னா ஆண்ட்ரே ரசல் தான் வந்து ஒன்லி ஆப்ஷனா இருக்காரு. பட் டிசி யூத் பிளேயர்ஸை கொண்டு வந்தோம்னா நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு நம்மளோட டீம் வந்து சாலிடா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பட் கேகேஆர் கிட்ட அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே குறைவா தான் இருக்கு. குறைவா இருக்குன்றதை தாண்டி அவங்க கிட்ட ஆப்ஷன்ஸே கிடையாது. வெங்கடேஷோட லாஸ்ட் சீசன் பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக அவருக்கு எந்த ஒரு ட்ரேட் ரெக்வஸ்ட்டுமே வரல போல. ஸோ அவர் வந்து ஆக்ஷன் பூலுக்கு போக போறார் அப்படிங்கிறத வந்து
இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ KKR will be one of the franchises who will go hard for Cameron Green in the auction. ஸோ KLரோட சிச்சுவேஷன் இப்போ வரைக்குமே ஒரு 50-50ன்ற மாதிரி தான் இருக்குது. அவர் டிசிலே ஸ்டே பேக் பண்ணுறதுக்குமே சான்சஸ் இருக்குது, அவர் KKR ஜாயின் பண்ணுறதுக்குமே கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ DC அண்ட் RR ஸ்வாப் வந்து மெட்டீரியலைஸ் ஆனதுக்கப்புறமா KKR இன்னுமே இன்டென்ட்டோட இந்த ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்பாங்களாம். ஸோ கைஸ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சஞ்சு சாம்சன் ட்ரேட்ஸாக ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கு. ஃபைனல் மொமெண்ட்டில் எந்த ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்காம இருந்தால் சரி. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியர்ஸ், பை.